ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் தொக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் தொக்கு செய்யலாம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இந்த மீன் தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து நான் 1 1/2 பெரிய வெங்காயம், இங்கே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், நம்ம ஊர் வெங்காயம் யூஎஸ்லேருந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவல். ஸோ நான் 1 1/2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு பல் கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு பல் என்கிட்ட அன்றைக்கி கம்மியாக இருந்தனால இந்த அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் இன்னும் கூட கூட ஒரு முழு பூண்டையுமே நம்ம பொடியாக வெட்டி போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் வந்து சால்மன் அப்படின்ற மீன் இங்கே எடுத்திருக்கேன். நம்ம ஊர்லனா திருக்கை மீனில் அதிலலாம் தொக்கு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அது நல்லா திக்காக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயமும் சோம்பும் வந்து மீனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு டைஜஷனுக்குமே நல்லது. மீன் எப்போதும் செய்யும்போது இந்த மாதிரி கரண்டி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அந்த வரம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் நமக்கு வரும். இப்போ வந்து வெந்தயமும் சீரகமும் வெடித்ததுக்கப்புறமா வெங்காயமும் பூண்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பூண்டு கொஞ்சம் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். எப்போதுமே மீனுக்கு வந்து பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஆனியன் வந்து போட்ட உடனேயே இது உப்பும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த இனிப்பு தன்மை வந்து வெங்காயத்துலேருந்து கிடைக்காது நமக்கு. ஸோ ஆனியன் சேர்த்த உடனே வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌனாக இல்லைனாலும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறமா வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து நான் சேர்க்குறேன். தக்காளி சேர்த்த உடனே வந்து நான் மூடி போட்டு வேக விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டோன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் தக்காளி. நல்லா தக்காளியும் குழைய வெந்து நமக்கு ஆயிலெலாம் கொஞ்சம் லூஸ் அவுட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான மசாலா வந்து நான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வந்து கார்லிக் பவுடர் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, அதனால நான் அது போட்டேன். ஏன்னா என்கிட்ட பூண்டு கம்மியாக இருந்ததுனால பூண்டு பொடியாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, இவ்வளோ தான் நான் போட்டது. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடுறோன்னா கரம் மசாலாவும் மல்லித்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மஞ்சத்தூள் வந்து தேவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மசாலாவெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி நமக்கு ஆயிலெலாம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மீன் சேர்க்குறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா வரும். பச்சை மிளகாய் இருந்து ஆட் பண்ணாலும் இன்னமும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி இல்லை. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எப்போதுமே போட்டு வதக்கிடக்கூடாது. அது அப்படியே ஜென்டிலாக திருப்பி விடணும். அதுக்கு தான் நான் வந்து கரண்டி வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அந்த வரம்பு வந்து திக்னஸாக இருக்கிற கரண்டியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல மசாலாலாம் எல்லா மீன் பீஸ்லையும் கோட்டார மாதிரி நான் இதை வந்து பிரட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து மூடி போட்டு உடனே வேக விடலை, ஏன்னா மீன்லேருந்து நமக்கு தண்ணி விடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து ஒரு மீனாக வந்து திருப்பி திருப்பி விடுறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும். இன்னும் இரும்பு பாத்திரம் இருந்து நம்ம ஃப்ளாட்டான ஒரு இரும்பு பாத்திரத்தில் செஞ்சாலும் இல்லை தோசைக்கல் நல்ல பெரிய கல்லில் செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து சீக்கிரம் வத்துறதுக்காக நான் பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டுட்டே இருக்கேன். ஒரு 7 நிமிஷம் போல் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிடுறேன். அதாவது ஒரு 7 to 8 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன்லேயே விட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து திருப்பி ஒரு 2 தடவை அந்த மாதிரி திருப்பி விட்டு இதை வந்து நான் வேக விடுறேன். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மொத்தமாக கரண்டியில் எடுத்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக உடஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு வதக்க தான் கூடாது மீன் தொக்குக்கு. நான் வந்து இங்கே எங்களுக்கு சால்மன் கிடைக்கும். இது ஃப்ரோசன் மீன் தான். நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து திருக்கை மீனில் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நமக்கு கிடைக்கும்போது அதை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் லிட்டு போட்டு இதை வந்து நான் வேக விட போகிறேன்.
லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் தான் நான் வச்சிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு பக்கத்திலேயே நான் இருக்கிறதுனால, நான் வந்து 3 நிமிஷத்திலேயே எடுத்துட்டு, திரும்பவும் வந்து நான் மீனெல்லாம் வந்து திருப்பி விடுறேன். இப்பவே பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு வேகணும். ஒரு டோட்டலா வந்து 12-15 மினிட்ஸ் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த டைம் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம மசாலாலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணோம்னா, நமக்கு இந்த டைமுக்குள்ளயே வந்து மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டன். மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அந்த ஹீட்டில தான் ஆயில் வந்து கொதிச்சிட்ருக்கு. செம்மையா டேஸ்ட்டான ஒரு மீன் தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்கங்க உடைஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மொத்தமா போட்டு வதக்கக்கூடாது அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான மீன் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க.